கணேசன் செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றும் பல்வேறு சுவாரஸ்யமான தவறுகளுடன் உங்களை சந்திக்கின்றோம். கணேசன் செய்திகளின் முதலில் விடயங்கள், தலைப்பு விடயங்கள். மிர்சுவில் படுகொலையாடி சுனில் ரத்நாயக்காவுக்கு பயணத்தடை. பட்ஜெட் மீது இன்று இறுதி வாக்கெடுப்பு. சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய பேரவை. தமிழின படுகொலையும் நாடாளுமன்றத்தில் விவாதியுங்கள், ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்து. காலில் மாயமான மீனவர்கள் 5 நாட்களின் பின்னர் ராமேஸ்வரத்தில் மீட்பு. ரூபவாகினியால் அனுரவுக்கு சிக்கல். இந்திய வாகன உற்பத்தியாளர் இலங்கை வருகை. சதிவலைகளை அறுத்தெறியவே புதிய கூட்டணியில் கைகோர்ப்பு. சிவாசிலிங்கம் தெரிவிப்பு. $15,921 வெற்றிடங்களுக்கு அரச சபையில் ஆட்சேர்ப்பு. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். அரச சபையில் காணப்படுகின்ற விரிவான செய்திகளுக்கு முதல் எமது காணொலி சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் விரிவான செய்திகளுக்கு. இந்த அரச சேவையில் காணப்படுகின்ற 15,921 வெற்றிடங்களையும் நிரப்புவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த திச தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக 10 அமைச்சுக்களிலும் ஏனைய நிறுவனங்களிலும் காணப்படும் 9,486 வெற்றிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. அடுத்த கட்டமாக மிகுதி 5,882 வெற்றிடங்களில் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் சகல வெற்றிடங்களும் போட்டி பரீட்சைகள் மூலமே நிரப்பப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த விடயங்கள் பட்டதாரிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மிர்சுவில் படுகொலையாளி சுனில் ரத்நாயக்காவுக்கு பயணத்தடை. யாழ்ப்பாணம் மிர்சுவில் பகுதியில் 8 தமிழர்களை படுகொலை செய்த குற்றவாளியான சுனில் ரத்நாயக்காவுக்கு உயர்நீதிமன்றம் நேற்று பயணத்தடை விதித்துள்ளது. யாழ்ப்பாணம் மிர்சுவில் பகுதியில் 8 தமிழர்களை படுகொலை செய்த குற்றத்துக்காக சுனில் ரத்நாயக்காவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவரை பொது மன்னிப்பின் கீழில் விடுவித்திருந்தார். ஆனால் அவருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு சட்டவிரோதமானது என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுக்கள் மீதான விசாரணைகளின் அடிப்படையிலே அவருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் மீது இன்று இறுதி வாக்கெடுப்பு. வரவு செலவு திட்டத்தின் 2020ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான இறுதி வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளது. நீதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவால் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் இன்று வரை முன்னெடுக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இன்று மாலை பட்ஜெட் மீதான இறுதி வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது. சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய பேரவை. கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 4 தரப்புகளுடன் இணைந்து தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரில் சைக்கிள் சின்னத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த முயற்சி ஒரு கொள்கையின் அடிப்படையில் எங்கள் மட்டத்தில் ஏற்பட்ட ஒரு இணக்கப்பாட்டால் முன்னெடுக்கப்படும் முயற்சியாகும். தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது. தமிழ் தேசிய கட்சியின் சிவாசிலிங்கம் உட்பட சிலரும் அருந்தபாலன் கொள்கை அளவில் எம்முடன் இணைந்து பயணிக்க முன்வந்துள்ளார். தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் எம்முடன் சேர்ந்து பயணிக்க உள்ளது. ஜனநாயக தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் சிலரும் எம்முடன் ஒன்றாக பயணித்து முடிவெடுக்க உள்ளனர். எதிர்காலத்தில் இந்த முயற்சி பலமடையும் என்ற நம்பிக்கையில் நாம் செயற்படுகின்றோம். எம்முடன் இணைந்துள்ளவர்கள் வெறுமனையே தேர்தல் அரசியலை நோக்காக கொண்டவர்கள் அல்ல, மாறாக கொள்கையை நேசிப்பவர்கள் என்றார். சதிவலைகளை அறுத்தெறியவே புதிய கூட்டணியில் கைகோர்ப்பு. MK சிவாசிலிங்கம் தெரிவிப்பு. தமிழினம் மீது இறுக்கமாக பின்னப்பட்டுள்ள சதிவலையை அறுத்தெறியவே புதிய கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பேரவையின் யாழ் மாநகர முதன்மை வேட்பாளர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த தீபன் திலீஷன் போட்டியிடுவார் என்று தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் MK சிவாசிலிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருந்து வெளியேறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இணைந்து உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட உள்ளோம். இந்த கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்க உள்ளோம். உள்ளூராட்சி சபைகளை தெற்கு கட்சியான தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதை தடுப்பதற்காக நாம் அனைவரும் கைகோர்த்துள்ளோம். தமிழினம் மீது இறுக்கமாக பின்னப்பட்டுள்ள சதிவலையை அறுத்தறிய தமிழ் மக்கள் அனைவரும் முன்வர வேண்டும். அதற்காக சார்ந்த கூட்டணி பலமாக செயற்படும் என்றார். தமிழின படுகொலைகளையும் நாடாளுமன்றத்தில் விவாதியுங்கள். ஸ்ரீதரன் நம்பி வலியுறுத்து. பட்டளந்து என்ற சொல்லின் ஊடாக தமிழ் தேசியத்துக்கு எதிராக இனப்படுகொலைகளை
மறைக்க வேண்டாம். தமிழ் மக்கள் மீது 1956 ஆண்டு முதல் 1956 ஆண்டு முதல் 2009 ஆண்டு இறுதிப்போர் வரையில் நடந்த இனப்படுகொலை தொடர்பாகவும் விவாதம் நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் பாதிக்கப்பட்ட மற்றும் அளிக்கப்பட்ட ஒரு இனம். உணவு கூட அனுப்பாமல் தமிழர்கள் கொல்லப்பட்டனர். 4,20,000க்கு மேற்பட்டவர்கள் இறுதி யுத்தம் நடைபெறும் போது முள்ளிவாய்க்கால் முல்லைத்தீவு பகுதியில் இருந்தனர். ஆனால் 70,000 பேருக்கே அப்போதைய அரசாங்கம் உணவு அனுப்பியது. எத்தனையோ பேர் பட்டினியால் கொல்லப்பட்டிருப்பார்கள். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அமர்வுகளில் இலங்கை விடயங்கள் பேசப்படுகின்றன. ஆனால் இங்கு நடைபெற்றது இனப்படுகொலை இல்லை என நீங்கள் வாதிடுகின்றீர்கள். ஆனால் பட்டளந்தை கொலை தொடர்பில் பேசுவதற்கு தயாராகின்றீர்கள். நாங்கள் அதை எதிர்க்கவில்லை. விசாரணை வேண்டும். யார் அநியாயமாக கொல்லப்பட்டார்களோ அவர்களுக்கு நீதி வேண்டும். ஆனால் தமிழ் தேசியத்துக்கு எதிரான இனப்படுகொலையை மறந்துவிட வேண்டாம். இறுதிப்போர் நடைபெற்ற போது பல நாடுகளின் செய்மதிகள் இங்கு நடந்த படுகொலைகளை மிக துல்லியமாக படம் பிடித்து வைத்துள்ளன. அவற்றின்படி சரியான நீதி விசாரணைகள் வேண்டும் என்றார். யாழில் மாயமான மீனவர்கள் 5 நாட்களின் பின்னர் இராமேஸ்வரத்தில் மீட்பு. யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் தொழிலுக்காக சென்ற வேளை காணாமல் போன மீனவர்கள் 5 நாட்களின் பின்னர் தமிழக கடலோர போலீசார் மீட்டுள்ளனர். ராமநாதபுரம் தொண்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு சற்று தொலைவில் படகு தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இருவரையும் செய்துள்ள தமிழக போலீசார் இவர்கள் கடத்தல் நோக்கத்துடன் தமிழக கடற்பரப்பில் நுழைந்துள்ளார்களா என்ற சந்தேகத்தின் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாமனத்தை பராமரிப்பது மிகவும் கடினமான பணியாக மாறியுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஏதிஸ் தெரிவித்துள்ளார். சில தொலைக்காட்சி நாடகங்களும் பணம் செலுத்த வேண்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பேட்டரி தொடர்பில் சிக்கல்கள் காணப்படுகின்ற நிலையில் தற்போது அவை செலுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் இலங்கைக்கு வருகை. இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்க பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். சகலவிதமான வாகனங்களும் பயணிகள் வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்கள் முச்சக்கர வண்டி உற்பத்தி நிறுவனங்கள் பிரதிநிதிகள் இக்குழுவில் அடங்கியுள்ளனர். இவர்கள் அமைச்சர் சுனில் கந்துன் நெத்தி, பிரதியமைச்சர் சதுர அபயசிங்க, இலங்கை முதலீட்டு சபை பிரதிநிதிகள், இலங்கை வாகன விற்பனையாளர்கள் சங்க பிரதிநிதிகள் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர்.